கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சிபி மக்களே, உங்கள் யாவருக்கும் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே முதற்கின் நன்பான நல் வாழ்த்து என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதத்தினுடைய 6ஆம் மாதத்தினுடைய முதல் நாளின் காலை வேளைக்கு நன்றி தகப்பனே. இந்த வருஷத்தில் 5 மாதங்களை கடந்து 6ஆம் மாதத்துக்குள் பிரவேசிக்கின்ற ஒரு மாபெரும் கிருபையை பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் உம்முடைய திருச்சி மக்களை தந்திருக்கிறீர். நன்றி தகப்பனே. நாங்கள் என்னுடைய பணியிட ஆண்டவரே, தகுதி முன்னதாக நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலிருந்து ஆறுதலை கடந்து கொள்வோம் சுவாமி. ஆனால் இப்பொழுது சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் நாங்கள் ஆங்காங்கு விடங்களை அமர்ந்து கொண்டு ஆண்டவரே அக்கானுடைய மூலமாக ஆண்டவரே இந்த ஆறுதலை கடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து தகப்பனே. இயேசு சுவாமி, இந்த ஆறுதலிலே கடந்து கொண்டு எங்களுடைய திருச்செங்கோடு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர்களாக ஆஸ்வதிக்க வேண்டுமாய் என்று ஆண்டவரே இந்த ஆறுதலை துவக்குவது நிறைய மட்டுமாய் தேவ பிரசன்னம் எங்களிடத்தில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டுமாய் இயேசு பெருமான் இருந்தாவே. ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாகவும் ஆண்டுடைய நமக்கு மகிமையாகவும் கிறிஸ்துவை பாமாலையிலே முதலாம் பாமாலை நாம் பாடுவோம். பாமாலை 1. நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். இந்த நாளிலே நாம் காலேஜ் போர்டுக்கு நாம் பயன்படுத்துவோம். காலேஜ் போர்டுக்கு தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்டாகிறான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுகுடமான இருதயத்தில் புறக்கணியே. உங்கள் வஸ்திரம் அல்ல, உங்கள் இருதயங்களை கழித்து உங்கள் தேவனாக கர்த்தருக்கு திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசப்படுவதுமாய் இருக்கிறார். நமக்கு பாவியில் இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். சக்தி நமக்குள்ளாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் யாரும் அமைதியாக உலகால் படிவிட்டு நம்முடைய பாவ குற்றங்களை தெய்வ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். அமைதியாக நம்முடைய பாவ குற்றங்களை நாம் அறிக்கை செய்வோம். மனித முகத்தை பார்க்கின்றான். நம்முடைய ஆண்டவரோ தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை அறிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவன் மறைகளில் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு மறைவானதும் இல்லை. எல்லாம் வெட்டு வெளிச்சமாயும் விடுதலைமாய் இருக்கிறது. அவங்களை மறைக்க வாழ்படைய மாட்டான். அவை அறிக்கை விட்டு விடுகிறதோ இரக்கம் பெறுவான். ஆகவே அமைதியாக நம்முடைய பாவ குற்றங்களை அவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம்.
நம்முடைய பாவருக்கு நாம் யாவர் செய்து சொல்லுவோம். சர்வ வல்லமையை மிகுந்து இருக்கிற பிதாவே, தவி போனவர்களைப் போல நாம் வழியிலிருந்து போனோம். எங்களுக்கு சுகமில்லை, ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாக இருக்கிறேன். சர்வவல்ல தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தான் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தில் மீது துக்கப்படுகிறேன். தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பழையக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த விசேஷத்தை உண்மையான விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆயர் கடைசியிலே அவருடைய நித்தியானது செலுத்தக்கதாய் ஈர்த்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமாய் நடக்கவும் அவர் நம்ம மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசாகையும் அருளி செய்வோம் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமகில் பிதாவே, திருமறை படவாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு பொருளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரத்துக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் நறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை
நீதிமான்களாக்கிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். வாசிக்க வேண்டிய பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. நாம் யாவரும் எழுநின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். யாவரும் நிற்போம். வானத்தை பூமியையும் படைத்து நம்முடைய விசுவாசிக்கிறேன். ஒரு வருஷத்தாகவே கன்னி மருத்துவத்து பிறந்தார். பொது காலத்தில் பாடுபட்டு மறைத்து மூன்றாம் வருடம் பர்வதற்கு ஏறி சகோதரமாகிய தேவனுடைய சுற்றுகிறார். அவரிடத்திலிருந்து ஒருவரை மன்னிப்பார். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்கு அருமையான திருச்சுவை மக்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து இனிப்பில் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். நாம் தொடர்ந்து இந்த கொரோனாவுடைய தாக்கத்து நிமித்தமாக மீண்டுமாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அரசாங்கம் லாக்டவுன் பீரியடை அது அவர்கள் நீட்டித்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட கூடிய சீக்கிரம் ஒருவேளை ஆலயங்கள் திறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆகிய நம் ஆங்காங்கு நம் நிலைகளை அமர்ந்து கொண்டு நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆலயம் அலுவலகமான திறந்து வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆலயத்தில் வந்து தனியாகவோ அல்லது இருவராகவோ நீங்கள் ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லலாம். ஆலயத்தில் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி ரசித்துக் கொள்ளலாம். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு நல்லதொரு பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் தருவார். நாம் அமர்ந்தவனமாகவே கிறிஸ்துவை பாமாலையிலே 262ஆம் பாமாலையிலே முதல் சரணத்தை கடைசி சரணத்தில் பாடுவோம். பாமாலை 262. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர்கள் பரலோகத்தின் நல்ல தந்தையே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வருஷத்தினுடைய 6ஆம் மாதத்தினுடைய முதல் நாளின் காலை வேளைக்கு நின்று தகப்பனே, நாங்களுடைய பணியை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவரை நாங்கள் இவ்விதமாக இந்த காணொலி மூலமாக நாங்கள் எங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொண்டு ராஜா ஆராதிக்கின்ற கிருபைகள் தந்துகின்ற தகப்பனே, இயேசு சுவாமி, இந்த வேளையில் உடைய திருமறை வாச தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய தூய் ஆவியினர்தாமே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் விடுகிறோம். ஆண்டவரே, தியானம் சுவாமி எங்கள் யாவருக்கும் அதிக பயனுள்ளதற்கு கிருபை தாரும்.
இயேசு பெருமானுடைய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்து நீர் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்தில் 5 மாதங்கள் கடந்த 6ஆம் மாதத்துக்குள் பிரவேசிக்கின்ற ஒரு மாபெரும் கிருபையை தேவனாக பெற்று நம்முடைய பிள்ளையாக எனக்கு உங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ பேர் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை இறக்க பாராட்டி, கிருபை பாராட்டி, நம்மை அன்பு வைத்து தொடர்ந்து நாம் உலகத்தில் வாழ்கின்ற கிருபைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்துல 5 மாதங்கள் கடந்த 6ஆம் மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கின்ற கிருபைக்கு நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்து முன்னதாக தேவ சமூகத்தில் தனித்திருந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இங்கே ஆங்காங்கு நிலைகளிலே அமர்ந்து இந்த காணொலி மூலமாக இந்த நாளில் நாம் கலந்து கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க தெரிந்த ஒரு தலைப்பு என்னவென்றால், நம் பட்சத்தில் இருக்கும் ஆண்டவர், நம் பட்சத்தில் இருக்கும் தேவன், நம் பட்சத்தில் இருக்கும் இயேசு. இந்த தலைப்பிலே 3 கருத்துக்களை நான் வைக்க விரும்புகிறேன். நிச்சயம் நாம் ஒருவேளை நாம் எல்லாருமாக ஒரு நெருக்கடியான, ஒரு இக்கட்டான, ஒரு வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நாம் கடந்து கொள்கிறோம் என்று சொன்ன மிகையாக ஏறக்குறைய கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாம் இந்த கொரோனாவுடைய கொடிய வைரஸ் நிமித்தமாக லாக்டவுன் பீரியட் நம்முடைய இலங்கையிலேயே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். நாம் இலங்கையிலேயே அடங்கி இருக்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. ஒருவேளை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஒரு சில தளர்வுகள், ஒரு சில விதிகளை நமக்கு தளர்த்தி கொடுத்தாலும் கூட இன்னும் நான் இக்கட்டான சூழ்நிலை நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஆகவே நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்ம உயிருக்கே ஆபத்து என்கின்ற இந்த சூழ்நிலை மத்தியிலே நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மக்களாக நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே திருமறை நம் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவரான வார்த்தை என்ன? அதுதான் பவுல் அடிகளார் நமக்கு சொல்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைப்பாட்டை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நான் நீங்கள் நம்புகிற இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதைத்தான் நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம் பட்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர், நம் பட்சத்தில் இருக்கிற தேவன். பட்சத்தில், பக்கத்தில், பட்சத்தினுடைய பட்சத்தில் என்ற வார்த்தைக்கும் பக்கத்தில் என்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. ஐயா பக்கத்தில் இருக்கிறார் சொன்னோம்னா, ஒருவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார், ஆனால் அவர் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஐயா பக்கத்திலே இருக்கிறார் ஐயா, எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார் ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா. அவர் ரொம்ப பக்கத்துல தான் இருக்காருங்க, எங்கூட பேச மாட்டேங்கிறாரு ஐயா. அவர் பக்கத்துல இருக்காருங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரு ஐயா நம்ம சொல்றோம் இல்லைங்களா. பக்கத்தில், பட்சத்தில். பட்சத்தில் என்றால் என்ன? அவர் நம் பட்சமாக இருக்கிறார், நமக்காக இருக்கிறார் இல்லைங்களா. ஒருதலை பட்சம் சொல்லுவாங்க. ஒருதலை பட்சத்தை ஒரு பக்கமா சார்ந்தாரு, அவங்க என்ன சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க அதை தான் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, பவுல் மிக அழகாக சொல்லிருக்காரு, நான் நம்புகிற இயேசு கிறிஸ்து, நம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் பட்சத்திலே இருக்கிறார். அந்த பொருள் என்ன? அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார், அதுதான் முக்கியம். அவருடைய பக்கத்தில் மட்டுமல்ல, அவர் நம் பட்சத்திலே இருக்கிறார். அவருடைய பொருள் என்ன? அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் பட்சத்தில் இருக்கிறார். ஆகினால நமக்கு எதுவும் கவலைப்பட வேண்டிய உலகத்துடைய சூழ்நிலைகள், உலகத்தினுடைய நெருக்கங்கள், உலகத்துடைய பாடுகள் என்ன வந்தாலும் சரி, நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏனென்றால் நம் பட்சத்தில், நமக்கு உதவி செய்வதில், நமக்கு நமக்கு எல்லா நடிகையும் நமக்கு உதவி செய்வதிலே, பாதுகாப்பதிலே, பராமரிப்பதிலே நம் பட்சத்தில் இருக்கிறவர் யாரு? ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆக நம் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டு நாம் செய்கிற 3 காரியங்கள் மிக சுருக்கமாக வாசிக்க பகுதியில் நாம் செய்கிறோம், உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். 1, நம் பட்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நம் பட்சத்தில் தேவன், நம் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்கு செய்ய முதலாவது காரியம் என்ன? தம்முடைய தூய ஆவியை நமக்கு அனுப்பி அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் இல்லைங்களா. அந்த வசனம் அழகா சொல்லி பாருங்க. சில சமயங்கள் நம்மளே மறந்துடும், எதுக்கு ஜெபம் பண்ண மறந்துடும். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க, நிறைய வேலைங்கய்யா, ரொம்ப விளைவிடம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஜெபிக்காம நம்ம சிறப்படுத்திக்கிறோம். ஆனால் நமக்காக ஒருவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்குமா? ரோமர் வாசிக்கிற பகுதியில 8ஆம் அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. 27, 28 வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் மேல சொல்றது ஃபர்ஸ்ட் வாசிங்க. 20 அந்தபடியே ஆவியானவரும்
நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல கவனிங்க, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நல்ல கவனிங்க செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்லா கவனிச்சுங்க. சொல்லுவாங்க, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணிங்க. நிறைய பேருக்கு நிறைய இடத்துல என்ன செய்ய ஜெபம் பண்ணுறதுக்கு கடிதம் போடுறது, எனக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ரைட், நல்லதான். அவங்க ஜெபம் பண்ணுறது காட்டணும், நமக்கு ஒரு ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிச்சு, யார் இது? ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாம் பக்கத்தில் இருந்து கொண்டு நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு, அந்த பொருள் என்ன, பாரத்தோடு தாகத்தோடு வாஞ்சையோடு நமக்காக ஜெபிக்கிற ஒருவர் நமக்கு இருக்கிறார். காரணம் என்ன? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஜெபம் தான் மூச்சு, ஜெபம் தான் நம்ம பலன், ஜெபம் தான் நமக்கு வெற்றி. ஆனால் அநேக சமயத்தில் இந்த உலகத்தினுடைய தாக்கத்தை நிமித்தமாக ஜெபிக்க நாம் மறந்து விடுகிறோம், ஜெபிப்பதில் சோர்ந்து விடுகிறோம், இல்லைங்களா? ஆனால் அந்த சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்யறாருங்க? பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி நாம் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக என்ன செய்யறாரு? பெருமூச்சோடு ஜெபிக்கிறார். மறந்துடாதீங்க. இந்த புதிய மாசத்தில் நுழைஞ்சிருக்கிறோம். இந்த நாள் இந்த மாசம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கொரோனாவை நம்ம நினைச்சது அப்படியே தாக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியல, இல்லைங்களா? தொடர்ந்து இது வந்து நம்ம கூட இருக்குது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அச்சத்தோடு இருக்கிறோம். ஆகவே அந்த அச்சத்தோடு இருக்கிற அவசியம் இல்லை. காரணம் என்ன? நமக்காக ஒருவர் என்ன செய்யறாரு? பெருமூச்சோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். தேவன் நமக்கு அனுப்பிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாங்க? ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2 என்ன செய்ய தெரியுங்களா? தேவன் என்னையும் உங்களையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற, இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றுகிறார். வாசிங்க, இந்த வாசிங்க 28 29 வாசிங்க. 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானாய் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. நானும் நீங்களும் யார போற மாறணும் சொல்லுவாங்க. பையன் அப்பா மாதிரி இருக்கிறான், புள்ள அம்மா மாதிரி இருக்கிறான், இல்லைங்களா? அது சொல்லுவாங்க அவருடைய சாயல் இருக்குதையா, நம்மளுடைய சாயல் அப்படி இருக்குது, குறிச்சு வச்சமா இருக்கு சொல்லுவாங்க. அது உலக பிரகாரம் சொல்ற காரியம். ஆனால் என்னை பார்க்கிற மக்கள், உங்களை பார்க்கிற மக்கள் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். அப்போ அந்த இயேசுவை போல நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளால முடியாது. இப்ப தேவன் நம் பட்சத்தில் இருந்து கொண்டு என்னையும் உங்களையும் யாரை போல மாற்றுகிறார்? இயேசுவை போல மாற்றுகிறார். அதான் சொல்ற பாருங்க, அழகான வார்த்தை. இயேசுவை போல மாற்றுவதற்கு அவர் செஞ்ச காரியம் என்ன? நம்மை தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். முன்குறிச்சு ஆல்ரெடி என்ன செய்யறது? முன்குறிச்சிட்டாரு. எத்தனையோ பேர் இருக்காங்க சமுதாயத்துல. ஆனா என்ன பேசுறது? முன்குறித்து தெரிந்து கொண்டார். அழைத்திருக்கிறாரு, நீதிமன்றாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஸ்டேஜ். எத்தனையோ பேர் இருக்காங்க. முன்குறிச்சிருக்கிறாரு, செலக்ட் பண்ணிட்டாரு, நீதிமன்றாக்கி மாற்றிருக்கிறாரு, மகிமைப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஸ்டேஜா கடவுள் என்ன செய்யறாரு? என்னையும் உங்களையும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் இன்று வரை நம்ம என்ன செய்யறோம்? சில சமயத்தில் நாம் வழிதறி போனாலும் கூட அவன் என்ன செய்யறாரு? இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு நாம் செய்கிற தவறுகளை அகற்றி விட்டு, இல்லைங்களா, நமக்கு அறிவுரை சொல்லி ஆலோசனை சொல்லி என்ன செய்யறாரு? என்னையும் உங்களையும் இயேசு போல மாறுபடியாக உதவி செய்கிறார். இயேசு போல நம்ம என்ன செய்யுங்க? மாறுங்க. பவுல் தான் சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாரு. இயேசு போல மாறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கயா. எபேசியர் 4:11 வாசிங்க. 11 வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் கிறிஸ்துவினுடைய இயேசுவை போல
இல்லைங்களா? பையன் வளர்றான், அப்படியே வளர்றான், சின்ன பையனா இருக்கிறான், வாலிபனா இருக்கிறான், பெரியவனா இருக்கிறான், பார்த்தோன்னு அப்பா மாதிரி மாறினா இருப்பான், பொண்ணு அம்மா மாதிரியே இருக்கான்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்ப என்னது, இந்த பெற்றோருடைய குணங்கள் பிள்ளைகிட்ட இருக்குது. அதே மாதிரிதான் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் எப்படி வளருங்க? ஏசப்பாவை போலவே வளர்கிறோம் இல்லைங்களா? அதற்கு தான் நம்மை தெரிந்து கொண்டார், முன்பிடித்தார், தெரிந்து கொண்டார், நீதிமான் ஆக்கியிருக்கிறாரு, பரிசுத்தம் ஆக்கியிருக்கிறாரு, மகிழ்ப்படுத்தி என்ன வாழ்க்கையினுடைய பல ஸ்டேஜஸ் நம்ம வைத்துக் கொண்டே வருகிறார். பாருங்க, தேவன் நம் பட்சத்தில் இருந்து கொண்டு முதலாவதாக பரிசுத்தாவியை அனுப்பி நமக்காக எழுதுகிறாரு, பெருமச்சோடு ஜெபிக்கிறார். இரண்டாவது, தேவன் நம் பக்கத்தில் இருந்து கொண்டு நானும் நீங்களும் இயேசு போல மாறுபடியாக உதவி செய்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஒன்று என்ன செய்யறோம் இல்லைங்களா? மூன்றாவதாக அவர் செய்கிற காரியம் என்ன? இயேசு போல நான் மாறுவது மட்டுமல்ல, நான் என்ன செய்யணும்? இயேசுக்காக, ஆண்டவருக்காக நான் என்ன செய்யுங்க? எதையும் தாங்குற, என்ன வந்தாலும் சரி இல்லைங்களா? எது வந்தாலும் என்ன செய்யல, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவள் வைத்துக்கு நம்பிக்கை விசுவாசம் நம்ம நடித்திருக்க வேண்டும். வாசிங்க 32 வாசிங்கயா, 32 வாசிங்க. சகல விதமான கசப்பும் இல்ல 8:38, 31, 32 இவர் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாய் மற்றும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும். அதுக்கு முன்னாடி வாசிங்க 31, 32 வாசிங்க. 31 வாசிங்கயா. இவளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நல்லா கவனிங்கய்யா, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், இயேசு ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கருணாதிருப்பதப்படி. நல்லா கவனிச்சுங்க. ஏசாமியா அனுப்பிச்சிட்டார். இதான் பண்ணுவார் தேவன் மாதிரி ஏசாமி அனுப்பிச்சிட்டார். அப்போ இயேசுவை அனுப்பியவர் இல்லைங்களா? இயேசுவை அனுப்பியவர் இன்னும் என்னெல்லாம் நமக்கு தேவை எல்லாவற்றையும் செய்வார் இல்லை? ஏசாமி அனுப்பியவர் அவர் நிமித்தமாக சரி நமக்கு எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவன் அர்த்தம் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு என்னென்ன தேவைகளை சந்திக்கிறார் இல்லைங்களா? நம்ம எல்லா தேவையை சந்திக்கிறார், எல்லா தேவையை சந்திக்கிறார். அது மட்டும் இல்ல, பாதுகாப்பாக இருக்கிறார், பராமரிக்கிறார், நம் பட்சத்துல இருக்கிறார். ஆகையினால என்ன செய்ய அவசியம் இல்லை, பயப்பட அவசியமே இல்லை. அந்த வசனத்தை பூரா பார்த்து வீட்டு உட்காந்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அருமையா இருக்கு. அந்த 36 வசனத்தை வாசிங்க, ஒரே வசனத்தை வாசிங்க. 36 வாசிங்க. மரணமானாலும் மேல கடைசி மேல பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? போதும் பாத்துங்க. இன்னைக்கு இந்த புதிய மாசம் போய் 6வது மாசத்துக்கு நான் போயிருக்கோம். 3 மாசம் விட்டு போய் அடைஞ்சு ஒதுங்கி என்ன பார்க்கும் இருக்கு, நிறைய டெத், நிறைய பிரச்சனை, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு நாளைக்கு என்ன நமக்கு தெரியாது. நம்ம முழுங்க 6வது மாசம் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஆனா நம்ம ஆண்டவர் சேரு நம்மை தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? நமக்கு பரிசுத்தாவியை அனுப்பி இருக்கிறாரு. நம்ம ஒரு செயலை மாற்றும்படி நம்ம கூட செயல்படுகிறாரு, எல்லாம் நம்ம கொடுத்துக்கிறாரு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அவரோட அன்பிலே அவர் நேசிக்கிற நேசத்தில் நம்ம அதிகமாக வளரணும். அப்போ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த மாதிரி இந்த கொரோனா மாதிரி 10 கொரோனா வந்தா கூட என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. வெட்டுக்களை அநேக வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் பிரச்சனை வந்தாலும் கூட என்னையும் ஆண்டவர் அந்த உறவை என்ன செய்ய பிரிக்கவே முடியாது. ஆகவே நான் நீங்கள் இயேசு கிறிஸ்து நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்கு அழைக்கப்படுவோம். இயேசுவை அதிகமாக நேசிப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்தில் கடைசியில் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுதென்று கிறிஸ்துவ ஞான கீர்த்தனை 17வது கிறிஸ்துவ கீர்த்தனை பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை 17. கண்களை
இந்த நாளினுடைய ஆண்டவரே காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த வருஷத்தில் 5 மாதங்களை கடந்து 6ஆம் மாதத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கின்ற மாபெரும் கிருபையை ஸ்லாக்கியத்தை வாக்கியத்தை தேவனாக கட்டணுடைய திருச்சி மகளாக எங்களுக்கு தந்துக்கிறீர்கள் நன்றி தகப்பனே. இயேசு ராஜா தேவரின் ஒவ்வொருவரை தனித்தனியாக பேருந்தாக குடும்பமாக ஆண்டவரே சபையாக ஆசிரியர் ஆண்டு வருகிறீர். நீர் ஆசிரியர் எந்த ஒரு சிறு புண்ணியமுடைய சமூகத்தை வலியுறுத்த நாங்கள் படைக்க தேவரே செய்த கிருபை நினைத்தாவே படைத்துக்கர்கள் ஆசிரியமானவரே படைப்பட்ட பொருளை ஆசிரியமானவரே உங்களுடைய பரலோகத்தை வழங்கனை திறந்து 9 பிள்ளைகள் தலைவர் ஆசிரியர் அதிகமாக வைத்து செய்யத்தாவே இந்த காணிக்கை உடைய திருச்சி வளர்ச்சிக்கு உடைகளுக்காக எடுத்து உபயோகித்தார் இயேசு பெருமானும் நடிப்பதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய திருச்சிக்காக நாம் விடுதல் செய்வோம். நம்முடைய திருச்சிக்கு அங்கமாய்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக விடுதல் செய்வோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், முதியோர்கள் அனைவருக்கும் நாம் விடுதல் செய்வோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக விடுதல் செய்வோம். நாட்டிலே பள்ளிக்கூடங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆகவே ஆங்காங்கு நிலைகளில் இருக்கிற பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் நல்லபடி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானமுடைய இதயத்தை கற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அருள்படியாக நாம் விடுதல் செய்வோம். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்துக்கொண்ட பிள்ளைக்காக விடுதல் செய்வோம். நெருக்கடியான காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பணி ஆண்டுதாமே அருள்படியாக விடுதல் செய்வோம். திருமணத்துக்காக காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்காக விடுதல் செய்வோம். திருமணத்துக்காக காத்துக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஏற்ற வழியிலே ஆண்டுதாமே நல்லவர்களை அழித்து அறிவித்தும் அவர்கள் வாழ்வுக்கூடாக இணைக்கப்பட்டு பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லாம் இருக்க தேவன் கிரியை பாராட்டுபடியாக விடுதல் செய்வோம். முதியோர்களுக்கு விடுதல் செய்வோம். முதியோர்களை பிள்ளைகள் கண்ணு கருத்தமாக கவனமாக பராமரிக்கக்கூடிய ஞானமான இருதயத்தை நம்முடைய பிள்ளைகள் கற்றுலாமே அருள்படியாக விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்துக்காக விடுதல் செய்வோம். நம்முடைய திருமணத்தை பணியாற்ற அனைத்து குருமார்களுக்காக நம்முடைய பணிகளுக்கு விடுதல் செய்வோம். நம்முடைய பேராயருக்காக நம்முடைய பணிகளுக்கு விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சிக்காக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சிக்கு அங்கமாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஒவ்வொரு திருச்சியின் மக்களுக்காக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சியில் பணியாற்றுகிற ஒவ்வொரு குருமார்களுக்காக ஊழியர்களுக்காக குறிப்பாக தெரிந்து திருச்சியில் பணியாற்றுகிற அனைத்து பேராயமார்களுக்காக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சியில் வழிந்து செல்கின்ற மாவட்டமாக விடுதல் செய்வோம். தெரிந்து திருச்சி மக்கள் இந்திய தேசத்திலே குறிப்பாக தென்னிந்தியாவிலே அனைத்து மக்களுக்கு சாட்சியின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் பண்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாத விடுதல் செய்வோம். இந்த காலகட்டத்திலே கொரோனாவுடைய பிரச்சனை மூலமாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தொடர்ந்து இந்த லாக்டவுனிடையே நீடித்திருக்கிறது. இந்த மத்தியிலே நாம் ஜாக்கிரதையாக பொதுமக்கள் அரசு சொல்லுகின்ற அறிவுகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை தமிழை தற்காத்துக் கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் அனைத்து மக்களுக்கு அருள்படியாக விடுதல் செய்வோம். குறிப்பாக சிறப்பாக இந்த முன்னணியில் இருந்து கொண்டு இந்த கொரோனா தொற்று நோயை முழுமையாக அகற்றுவதற்காக பணியாற்றி வருகின்ற மருத்துவர்களுக்காக நாம் விடுதல் செய்வோம். தாதிமார்களுக்காக விடுதல் செய்வோம். பேராமெடிக்கல் ஸ்டாஃப்களுக்காக விடுதல் செய்வோம். மற்ற அனைத்து பணியாளர்களுக்காக விடுதல் செய்வோம். மற்ற அனைத்து துறையில் இருக்கின்ற எல்லா துறையிலும் அதிகாரிகளுக்காக விடுதல் செய்வோம். ரெவென்யூ துறை, காவல்துறை மற்ற எல்லா துறையிலும் அதிகாரிகள் தங்களுடைய பங்களிப்பை சிறந்த செய்து இந்த கொரோனாவை முழுமையாக தடுத்து அப்புறப்படுத்துவதற்கான கிருபையை அவர்கள் தள்ளுபடியாக விடுதல் செய்வோம். அரசாங்கம் எல்லா முயற்சிகளிலே தேவ பிரசன்னம் முடிவு இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டபடியாக விடுதல் செய்வோம். நம்ம யாரும் சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். சோத்திரிக்கிற ஐயா, நீ ஜெபங்களை கேட்க தெய்வம் மட்டுமல்ல, ஜெபங்கள் பதில் கூட தெய்வமா இருக்கிற ஐயா. ஆம் சுவாமி, நாங்கள் யாரும் ஆங்காங்கு ஒரு இலைகளை அமர்ந்து கொண்டு ஆண்டுகிறேன். இந்த காணொலி மூலமாக சுவாமி ஏகமனம் ஏகசந்தியை ஒரு மனதும் ஒற்றுமையோடு ஆண்டுகிறேன். உடைய சமூகத்தில் சமர்ப்பித்த அந்த விண்ணப்பங்களை தேவரை கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டுமா எங்கள் ஆண்டுகிறேன். ஆண்டு நடத்தும் ஆசீர்வாதம் இயேசு பெருமான் இருக்கிறாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பிதாவாக தெய்வத்தின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருக்கிறாங்க. ஆமென்.
சமாதானத்தோடு நிலைகளை தங்கியிருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே. சோத்ரியா சோத்ரமா